கண்டிப்பாக அந்த டார்க் சர்க்கிள் ஏன் வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஒன்று டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை. இல்லை நைட் ஒர்க் பண்ணுறவங்க, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறவங்க அத்தனை பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இங்கே ஃபோர்ஹெட்ஸ்லேயே கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நோஸ் கிட்ட அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. ஸோ இந்த பள்ளம் இருக்குது, அதேமாதிரி இங்கே பேடு. ஸோ அதுக்கப்புறம் இந்த போன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனே போகும். அதேமாதிரி கையை சும்மா ஜஸ்ட்டு நகம் இருக்கக்கூடாது, லைட்டாக அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தேய்ச்சி இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அமுக்குனாலே அது ஒரு பெயின் இருக்கும். அப்புறம் ஐப்ரோ அந்த பைப்ரோக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கும். இதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமான விஷயம்தான். டார்க் சர்க்கிள் சுத்தமாக இருக்குது. இப்போ ஹேர் லாஸ் ஆனால் எவ்வளோ கஷ்டப்படும், அதே மாதிரி தான் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிவு இல்லை, அட்ராக்ஷன் இல்லை. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீ ஃபேஷியல் அக்குபஞ்சர்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த 2 பாயிண்ட் இருக்கும். கண்ணை சுற்றி என்ன பண்ணலாம், இல்லை ஃபேஸ்க்கு என்ன பண்ணலாம், மகிழம்பூ இது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு மகிழம்பூ. இந்த மகிழம்பூ மட்டுமே போதுமான விஷயம். மஸ்டர்ட் ஆயில் இருக்கு இல்லையா, தி பெஸ்ட், இந்த சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ கொஞ்சோண்டு காட்டனில் எடுத்து போட்டு வேகமாக தேய்க்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கருமலை இருக்குது லைட்டாக அப்படி அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம். 1 hour கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ப்ளஸ் ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா பேலன்ஸில் இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்களை அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டாக்டர் மாயன் செந்தில் பேச இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10ல் 8 பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ். இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அண்ட் இதுக்கு என்ன மாதிரியான ஹோம் ரெமடிஸ் பண்ணலாம். டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும் இல்லைங்க, எனக்கு ஃபேஸில் ஸ்கின்ல அங்கங்கே எனக்கு வந்து இந்த டார்க் பேச்சஸ் இருக்கு, என்னோட ஸ்கின் கலர் இல்லாமல் நான் வந்து ஒரு மாதிரி டேண்டாகவும் டார்க்காகவும் தெரியுறேன். இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் வீட்லேயே செய்யலான்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சோ டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ இந்த டார்க் சர்க்கிள் அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எனக்கு வந்து முதல்ல வருது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு இதை நான் போக வைக்கணும் அப்படின்னா இதுக்கு வீட்லயே இல்ல அவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? கண்டிப்பாக அந்த டார்க் சர்க்கிள் ஏன் வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஒன்று டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை. இல்லை நைட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறவங்க அத்தனை பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப டீப்பாக யோசிப்பாங்க. சில பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கண்ணை பார்த்திங்கன்னா பிளிங்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் ஸ்டக் ஆகிடும் சில பேருக்கு. காரணம் என்ன, கண்ணுக்கு மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல. இது என்ன ஆகும், தலைக்கு இங்கே ஃபோர்ஹெட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பியூட்டி பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். எங்கள் ஃபோர்ஹெட்ஸ்லேயே கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நோஸ் கிட்ட அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. ஸோ இந்த பள்ளம் இருக்குது, அதேமாதிரி இங்கே தாடை. ஸோ அதுக்கப்புறம் இந்த 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 போன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனே போகாது. ஓகே, கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது ஸ்ட்ரெஸ் கண்ணுக்கு, அதாவது சிஸ்டத்துலேயே உட்காந்துருக்காங்க, மொபைல்லே இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஓவர் திங்கிங் இருக்கிறவங்க, இல்லை ரொம்ப கோபமாக இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா சோகமாக இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா அது சொல்லுவாங்க, கண் உள்ளே போக ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்கள் உள்ளே இழுக்கும் போது கண் மொழியும் உள்ளே போகும். சொல்லுவாங்க, கண்ணாமொழி உள்ளே போகுது அப்படிம்பாங்க. ஏதோ தப்பு பண்ணுறான், இல்லை ஏதோ வந்து பார்த்திங்கன்னா பாவமாக ஏதோ பிரச்சனையில் இருக்கான், அவனோட கண்ணை காட்டி கொடுத்துரும். இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைண்டு சரியாக இருந்துச்சுனாக்கா கண்ணோடைய மைண்டு சூப்பராக இருக்கும். அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய வர்ம புள்ளியெல்லாம் பாதிக்கப்படும். ஸோ பார்த்திங்கனாக்கா இங்கே அதே மாதிரி அந்த கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும், அந்த இடத்துல அமுக்குனிங்கன்னா ஒரு பெயின் இருக்கும். ஓகே. அதேமாதிரி கையை சும்மா ஜஸ்ட்டு நகம் இருக்கக்கூடாது, லைட்டாக அப்படியே வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்படி தேய்ச்சி இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அமுக்குனாலே அது ஒரு பெயின் இருக்கும். அப்புறம் ஐப்ரோ அந்த பைப்ரோக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கும். இதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமான விஷயம்தான். டார்க் சர்க்கிள் சுத்தமாக இருக்காது. ஓகே. சீக்கிரமாக ஒரு வாரத்தில் இல்லை 3 நாளே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா போக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் நான் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அப்ளைன்ஸ் சொல்கிறேன். ஸோ ஏன்னா இது எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயந்தான். ஸோ ஃபேஸ் வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. நிறைய வந்து அது இப்போ வயசானவங்களுக்கு கூட கொஞ்சோண்டு சுருக்கமாகுது அப்படின்னாலே கொஞ்சம் கவலை வந்துடும். முடியே மாதிரி தான். இப்போ ஹேர் லாஸ் ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதே மாதிரி தான் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிவு இல்லை, அட்ராக்ஷன் இல்லை. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா நீ ஃபேஷியல் அக்குபஞ்சர்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இங்கே தானே சார் இருக்கு, இங்கே ப்ரெஷர் பண்ண அப்படி இந்த கண்ணுக்கான நரம்பும் புள்ளியும் இந்த மூக்குக்கு இடையில அமுக்கினத்தில் ஒரு பள்ளம் இருக்கும். நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெயின் இருக்கும். பண்ணி பாருங்க. இந்த கார்னர் ஓகே அமுக்குங்க, அந்த ஒரு பெயின் இருக்கா? ஆமாம் சார். அதே மாதிரி நெயில்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பஞ்ச் பண்ணுங்க. இங்கே வந்து ஒரு போன் இருக்கு, சென்டர் இந்த சென்டர். அது இப்போ ஒரு ப்ரெஷர் கொடுங்க, ஒரு பெயின் இருக்கா? அது ஒரு வர்ம புள்ளி. ஸோ அப்புறம் அதே மாதிரி ஐப்ரோ சென்டரில் ஒரு ப்ரெஷர் கொடுங்க இங்கே. ஓகே. அதே இப்படி தான் கீழே. ஸோ இந்த இடத்துல லைட்டாக அப்படி அழுத்தி தேய்ச்சிங்கனாக்கா ஒரு பெயின் இருக்கும். ஸோ அந்த வலியை பொறுத்துட்டு தேய்ச்சிங்கனாலே போதும்,
கண் சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பிளட்டு பார்த்தீங்கன்னாக்கா அழகாக லாக் ஆகிட்டு கிடக்குனா சூப்பராகிடும். ஓகே. ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதும். அதேமாதிரி நோஸ் கீழே இருக்கக்கூடிய இந்த பள்ளம், இதை ஸ்டிமுலேட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணாலே போதுமான விஷயம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் காணாமல் போயிடும். அதே மாதிரி மெலோனின் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அந்த ஷைனிங் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். கண் உள்ளே போனது வெளியில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஓகே. அங்கே ட்ரைனஸ்னால தான் உள்ளே போயிருக்கும். ஒரு குளத்தை சொல்லுவாங்க, தண்ணி குளத்து காலத்தில் இருக்காமே தண்ணி உள்ளே போகிற மாதிரி கண் உள்ளே போயிருக்கும். ஸோ தண்ணி ஊற்று நல்லா இருந்துச்சுன்னா தண்ணி மேலே வந்துடும் பார்த்தீங்களா, அதே தான். ஸோ அந்த நிணநீர் சுரப்பிகள், இந்த கண்ணுக்கு இடையில ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு பட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் அந்த ஒரு தண்ணி அழகாக வந்துகிட்டே இருக்கும். சர்க்குலேஷன் இருக்கும், லூப்ரிகேண்ட் இருக்கும். அது வத்தும் பொழுது தான் கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். நீங்கள் அப்படியே ஒத்து கவனிக்கும் பொழுது என்ன ஆகுனா, அதோட ரேடியேஷன் அதெல்லாம் சேர்த்து நம்ம பாதிக்கப்படுறோம். ஸோ இது வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை சுற்றி என்ன பண்ணலாம், இல்லை ஃபேஸ்க்கு என்ன பண்ணலாம், மகிழம்பூ தி பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு மகிழம்பூ. இந்த மகிழம்பூ மட்டுமே போதுமான விஷயம், வேறு பெருசாக நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. மகிழம்பூ என்ன பண்ணும், நம்ம நாட்டு மருந்து கடையில் பவுடராகவும் கிடைக்கிது, இல்லைன்னா இலையாகவும் பவுடராகவே இருக்குது, ப்ளஸ் பூவாகவும் இருக்குது. அதை வாங்கி நம்ம க்ரஷ் பண்ணி பவுடராக வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம பவுடராகவே வாங்கிக்கலாம். அதை பன்னீரில் மிக்ஸ் பண்ணி மட்டும் நைட் கண்ணை நல்லா ரிலாக்ஸாக வச்சுட்டு அந்த கண்ணை சுற்றி போடுங்க. அது ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு இது பண்ணால் நம்ம மூஞ்சி தானா அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். உடனே ஃபஸ்ட் பேச்சஸ்லேயே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இது ரெகுலராக போனாலே போதும். அந்த கரும்புள்ளி, மங்கு, ஸோ ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய கண்ணை சுற்றி இருக்கிற டார்க் வளையங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி இருக்கும். கண்ணுக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது கண்ணுக்குள்ளே போனால் ஏதாவது பிரச்சனையாக எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்கும், நல்லது தான் கூட. ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் கருமை இருக்கோ இந்த மகிழம்பூ மட்டும் போட்டாலே போதுமான விஷயம். இதெல்லாம் தாண்டி சூப்பராக ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கோங்க, லைட்டாக ஆற வச்ச பிறகு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி கண்ணிலையும் வைக்கலாம். அது மசிச்சு அப்படியே அப்படியே வேண்டியதான். நீங்கள் இதை மட்டும் போட்டு பாருங்கள், வேறு எதுவும் பெருசாக தேவையே இல்லை. உருளைக்கிழங்குல பெனிஃபிட்ஸ், உருளைக்கிழங்குல பயங்கரமான பெனிஃபிட் இருக்காது. அதை மெலோனின் டெவலப்பர்னே சொல்லலாம். அது ஸோ ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுகர்னாலேயோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து செதஞ்சு போயிடும். அதை கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. இந்த உருளைக்கிழங்கு மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஜஸ்ட் அப்படியே மசிச்சு மட்டும் வச்சுருப்பாங்க. சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசிலாம் கூடி சீக்கிரமாக வந்துடும். இது வந்து உண்மையாக கை கண்ட விஷயம். அதே தான் ஸ்கின்னுக்கும். அது வந்து ஸ்கின்னை வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கண்ணண்டொக்க விழுந்திருக்கும். உள்ளே போயிருக்குன்னு சொன்னல, இது எல்லாத்தையும் எடுத்து பழையபடி கொண்டு வரது உருளைக்கிழங்கால் மட்டும்தான் முடியும். இது முக்கியமான ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் வெரைட்டி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய். மஸ்டர்ட் ஆயில் இருக்கு இல்லையா, தி பெஸ்ட், த சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ கொஞ்சோண்டு காட்டனில் எடுத்து போட்டு வேகமாக தேய்க்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கருமலை இருக்குது லைட்டாக அப்படி அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம். 1 ஹவர் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ப்ளஸ் ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா பேலன்ஸில் இருக்கும். மஸ்டர்ட் ஆயில் போதும். அதேமாதிரி உருளைக்கிழங்கு போதுமான விஷயம். மகிழம்பூ மிஸ் பண்ண வேண்டாம். வெறும் மகிழம்பூட நீங்கள் வந்து வேறு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான தக்காளி மிக்ஸ் பண்ணுறீங்களா, சில பேர் தக்காளி பேட்ச் போடுவாங்க. நீங்கள் அப்புறம் இது வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணுறீங்களா, எதை வேணாலும் நேச்சுரலாக எடுத்துக்கலாம். ஸோ மெயின் ராஜா ராணி யாருன்னு கேட்டிங்கனாக்கா மகிழம்பூ. அதை வந்து நானே நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நானே நிறைய விஷயங்கள் ட்ரையல் பார்க்காம நான் சொல்லவே மாட்டேன். அதில் வந்து மகிழம்பூ தி பெஸ்ட். மகிழ வைக்கிறதால அது மகிழம்பூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிரிப்பு தான் அவங்க முகத்தில் ஸ்பெஷலேம்பாங்களே, அந்த சிரிப்பு வர வைக்கக்கூடிய மகிழம்பூ. அதனால தான் அது மகிழ வைக்கும். அதனால அந்த காலத்து ராஜா ராணிலேருந்து எல்லாருமே போட்டிருந்தாங்க. ஓகே. வாரத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அரைச்சி வச்சு பூசியிருப்பாங்க. ஸோ இது கண்ணை சுற்றி மட்டும் இல்லை, உடம்புல எங்கே ஒரு டார்க்னஸ் எங்கே வேணாலும் போடலாம். அதுக்கு என்ன வெறும் கிளியர் மட்டும் கிடையாது, அது ஒரு வகையான அட்ராக்ஷன் கொடுக்கும். அதான் அந்த பூவோடைய குணம். யாராக இருந்தாலும் மகிழ வைக்கும். அதனால தான் இது நிறைய டிப்ஸ் வந்து மகிழம்பூலே நான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஃபேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு மகிழம்பூ தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சேர்த்துக்கிறது எது நிறைய டிப்ஸ் பார்த்துருப்பாங்க. இந்த தயிரோடு மிக்ஸ் பண்ணலாமா, என்ன நிறைய பேர் கேட்பாங்க. அது எதில் வேணாலும் பண்ணலாம். நேச்சுரல் எந்த பவுடராக இருந்தாலும் மகிழம்பூவும் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா சரியாயிடும். ஸோ இன்னைக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து எப்படி குறைக்கணும் அப்படின்றது ஹோம் ரெமெடிஸை சொன்னீங்க. அண்ட் இதை தாண்டி இதுக்கான என்னதான் நம்ம ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொன்னாலும் இது எதனால வருதும் அப்படின்றதும் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி.